என் அன்பு பிள்ளையே, உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்கக்கூடாது. அது உன்னை அழித்துவிடும். நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்குரிய வினை பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றார். முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். வருந்தாதே. இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும். எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் இந்த சாயி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே. நீ ஒரு நாள் வென்று விழுவாய். ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே. அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன். நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள். நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு தங்கமே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும். அதற்கு உன் சாகி நான் பொறுப்பு. மகிழ்ச்சிக்குள் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன். உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே. எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா? உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா? விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா. கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளார். உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது. இதனை நீ தொடர்ந்து செய்து வா. உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றா. என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு துணையிருக்கும். நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு. அது ஜெயமாகும். வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைத்தான். ஆனால் உன்னுடைய பங்கேற்பு தான் முக்கியம். இந்த வாழ்க்கையை
மகிழ்ச்சியாக வாழ உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே. உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை வாங்கித் தருமா என்று யோசி. வாங்கி தராது என்றால் அதனை செய்யாதே. அது உன் கர்ம வினையை இன்னும் அதிகமாக்கும். எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன். புரிந்து செயல்படு. கடந்த 2 மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன. எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன், உதவும் எண்ணத்துடன், நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற ஆரம்பித்து விட்டது. குழந்தையே, உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார். உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே. இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு. பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே. உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு. நான் உனக்கு துணையிருப்பேன். என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை. என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு. இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்கு தருகிறது. இந்த உலகம் பலவற்றால் ஆனது. நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் நேர காலம் தேவைப்படுகின்றது. மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே? எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்ம வினை வேகமாக தீரும். அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும். என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது. நல்லது நடக்கும். எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள். நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன். நீ காலையில் 1 நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றாய். வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டுக் கொண்டே இருக்கின்றாய். நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். அலைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றாய். நானும் நீயும் ஒரே ஆன்மாதான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றாய். உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வாய். உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தாய். உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன். உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது. அதை நான் உணர்கின்றேன். உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை. அதை தூக்கி சுமக்காதே தங்கமே. இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன் கரம் இறுக பற்றியுள்ளேன். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வலிகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வா. என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நான் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கிறார்கள். அதுபோல் உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசிப்பாய். அதுவரை உன் கனவுகளுடன் போராடு. உன் முழு முயற்சிக்கான பலனை நீ அடைந்தே தீருவாய். வெற்றி உனதே. நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன். இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே. முக்காலமும் உனக்காக நிற்பேன். உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். ஏன் கவலைப்படுகின்றாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன். இது உன் சாகியின் சத்திய வாக்கு. என்ன நடந்தாலும் இது என் சாயப்பாவின் விருப்பம் என்று நீ என்னை மனதார நம்பினா உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை பாதுகாப்பேன். நீ சுமக்கின்ற நம்பிக்கைத்தான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும்
உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றது என்பதை நீ உணர்ந்தாலே போதும். உன் மனம் சீராகும் குழந்தையே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. கடவுள் தரும் சோதனை என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவுவதே ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். எனவே கடவுளை நம்புங்கள். அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததியினரையும் வாழ வைக்கும். நாம் செய்யும் கர்மாக்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கும் விளைவினை உண்டாக்கும். ஆதலால் நல்லதை மட்டும் செய்யுங்கள். நம்மை சார்ந்தவரையும் வாழ வையுங்கள். நமக்கு வலிக்கின்ற மாதிரித்தான் பிறருக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் கடவுள். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு வலி சற்று அதிகம்தான் குழந்தையே. உன்னை வெறுத்து போகவும் விலகி போகவும் அழ வைக்கவும் தான் ஆள் இருக்கின்றதே தவிர ஆறுதலாக மடி சாய்ந்து அன்பாக 4 வார்த்தை பேச யாரும் இல்லை இங்கு. ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆசையும் பசியும் பணமும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது சாயப்பா என்று மனக்கவலையோடு இருக்கின்றார். அன்பிற்காக ஏங்கும் போது சந்தித்த போராட்டங்களை விட அன்பு கிடைத்த பின் தக்க வைத்துக் கொள்ள நடக்கும் போராட்டங்கள் அதிக வலிகளை தருகின்றது உனக்கு. ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசைகள்ல தாகம் என்று. எதை விதைத்தாலும் அதையே அறுவடை செய்யும் நாம் ஏன் அன்பை விதைத்தால் மட்டும் கண்ணீரை அறுவடை செய்கின்றோம் என்று வலியால் துடிக்கின்றார். கலங்காதே தங்கமே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். நீ நேசித்த உறவை, உன்னை விட்டு சென்ற உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று கன்னங்களை தழுவி முதலில் ஆறுதல் அளிப்பது என் சாயப்பா மட்டும்தான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே? தடைகளை கடந்து சாதிக்க பிறந்தவன் நீ. சாதனையும் முன்னேற்றமும் தானாக நிகழ்ந்து விடாது. நீதான் நிகழ்த்தி காட்ட வேண்டும். சொல்ல முடியாத சுகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு. யாரும் மறந்து வாழ்வதில்லை, மறைத்துத்தான் வாழ்கின்றோம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உன் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது. நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன். எங்கும் நிறைந்திருப்பவன் நான். உன்னுடன் நிழல் போல துணை நின்று என்றும் உன்னை காத்தருள்வேன். நீ உன் முயற்சியை எந்த தயக்கமும் இன்றி துவங்கு. உன் முயற்சிக்கான தக்க பலனை நான் அருள்வேன். நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே இறை இல்லத்திற்கு செல்வோம். நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா.